அம்மா நம்ம கோழி பண்ணையில ஏன் வந்து இவ்ளோ மரம் வச்சிருக்கோம்? அதுவா? நம்ம கோழிகள்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மரங்கள்லாம் வச்சிருக்கேன். லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா, இங்க ஒரு மரம் கூட இல்ல. எல்லா மரமும் நான் வச்சது தான். வா நம்ம மரத்த வந்து நம்ம என்னென்ன மரம் வச்சிருக்கோம்னு நான் காட்டுறேன் உனக்கு வா. ஆ நெறைய மரங்கள் இங்க வச்சிருக்கோம். கோழிகளுக்காக தான் வச்சிருக்கோம் நாங்க இந்த மரத்தையெல்லாம். இந்த மரம் வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்ததா இருக்குது. இப்ப அப்பா, அப்பா இங்க வாங்கப்பா. இந்த மரம் பேரு வந்து புங்க மரம் இல்லையாங்கப்பா? இதனோட பேர் வந்து புங்க மரம். இந்தாங்கப்பா. இதனோட இந்த மரத்தோடைய பேர் வந்து புங்க மரம். இது வந்து கோழிகளுக்கு ஆரோக்கியமான காற்று ஒன்று. ரெண்டாவது வந்து நுரையீரல், கோழிகளுக்கு வந்து நுரையீரல் வந்து பாதிப்பு வராது. இதில் வந்து மரத்துக்கடியில் வந்து அந்த கோழிக்கு வந்து இளைப்பாறினால் அதில் படுத்து தூங்கினாலும் ஆரோக்கியமாக இருக்குது. இன்னொரு மரம் இருக்குங்க. அது இன்னொரு மரம் வச்சிருக்கோம் இல்லையாங்கப்பா? இது எவ்வளவு இன்னும் மரம் வச்சிருக்கோங்கப்பா இது புங்க வந்து மரம்? புங்க மரம் வந்து 6 மரம் வச்சுருக்குங்க. 6 மரம் இப்போ 2 வருஷம் ஆச்சுங்க. ஆரோக்கியமாக இருக்குது கோழிகள்லாம். இன்னொரு மரம் இருக்குங்கம்மா. இன்னொரு மரம் இருக்குங்க. சரிப்பா. ஆ, முருங்கை மரம் பாருங்கள். இது வந்து முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்து இந்த முருங்கை மரம் வந்து இலையை வந்து சாப்பிட்டாலே இன்னுமே ஆரோக்கியமாக இருக்குது கோழிகள். டெய்லி வந்து இந்த முருங்கை தாயை பறித்து பறித்து போடுவோம். அது சாப்பிட்டே இருக்குது. அதனால் வந்து மொட்டு சத்துள்ள மொட்டை இந்த கோழி விற்கிது. ஆரோக்கியமாக இருக்குதுங்க. ஓகேப்பா. சரிங்கப்பா, தேங்க்ஸுங்கப்பா. ஓகே. சரி, நான் வேற அடுத்த மரத்தை பத்தி நான் சொல்லட்டுமா உனக்கு? பாதாணி மரம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாதாணி மரம் இருக்கு. இங்க அப்படியே வா. இதுவும் பார்த்துட்டீங்கன்னா நான் சொன்னல அந்த புங்க மரம் தான். இதுதான் பாதாணி மரம். இந்த பாதாணி மரத்தை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா காய் விட்டுருக்குது இப்போ. நிறைய பழங்கள் வந்துருந்துச்சு, அதெல்லாம் பழுத்து இருந்துச்சு. அந்த பழத்தை எல்லாம் மேலே ஏறி போய் கோழியெல்லாம் கொத்தி சாப்பிட்ருச்சு. இந்த இலையில பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கு பார்த்தியா? எல்லாத்தையும் சாப்பிட்ரும் இது எல்லாமே. அதுவே மேலே ஏறி போய் சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் இது ஒரு மரம் தான் இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்த மரம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள். இந்த வாட்டர் ஆப்பிள் நம்மக்கிட்ட இது சின்ன மரம் இது. இந்த மரத்துலேயும் பழங்கள் வந்து சீசனுக்கு தான் வரும். அதுவும் எப்பவும் போல் கோழிகளே சாப்பிட்டு முடிச்சிடும் நம்மக்கிட்ட. நம்மக்கிட்ட இது மாதிரி இன்னொரு மரம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பெரிய மரம். அதுவும் வாட்டர் ஆப்பிள் மரம் தான். இது வேறு வெரைட்டி, அது வேறு வெரைட்டி. ஆனால் இந்த வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மரமாக இருக்குது. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத கோழிகள் எல்லாம் அது அப்போவுமே இளைப்பாறும். அங்கே தான் இளைப்பாற இருந்துகிட்ருக்கோம். அது ஷேடு நிறையா கொடுக்குறங்காட்டிக்கு நாங்கள் அதை வெட்டவும் இல்லை. ஏன்னா அது வெட்டினோம்னா பெருசாகும், நிறைய பழங்கள் தரும். ஆனாலும் நாங்கள் வந்து இந்த ஷேடு வந்து டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டோம் நாங்கள். அதனால் இது எல்லா கோழியும் டெய்லி வந்து இங்கே தான் ரெஸ்ட் எடுக்குங்க. இதுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா இது ஒன்று தான். அதுக்கப்புறம் நம்ம வேணால் அடுத்த பண்ணைக்கு போய் பார்க்கலாம். நம்ம நாட்டுக்கோழி பண்ணையில் இருக்கிற மரங்கள் எல்லாம் பார்க்கலாம் வாசரன். இந்த கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் வச்சுருக்கோம். இதில் ஒரு 10 மரம் இந்த இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மரம் வச்சுருக்கோம் முருங்கை மரம். முருங்கை மரம் வந்து எப்பயுமே ரொம்ப சத்து வாய்ந்ததாக இருக்குது. அந்த இலையெல்லாம் பறித்து அதை பொடி பண்ணி டெய்லியும் ஃபுட்டில் இப்போ சேர்த்துறாங்க எல்லோரும். அதுபோக முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையிலேருந்து நல்ல ஒரு சூப்பு செஞ்சு சாப்பிடுவோம். நாங்களும் டெய்லி சாப்பிடுவோம். நம்மளும் சாப்பிடுவோம்ல டெய்லி இதுலேருந்து. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அயன் சத்து நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கோழிகளுக்கும் நம்ம போடுவோம். டெய்லி வந்து இது இப்போ பறித்து பறித்து போடுவோம். சப்போஸ் சம்டைம்ஸ் அதுவும் மேலே ஏறி போய் சாப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மரம். கருவேப்பிலை மரம் வச்சுருக்கோம். டெய்லியும் இந்த கருவேப்பிலைய எடுத்து சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம. இப்படி இப்போ கட் பண்ணி விட்டா தான் அது மேலே மேலே போய் நல்லா மேலே ரொம்ப போகாது. அப்போ தான் ஈஸியாக நம்மளும் பிடுங்க முடியும். இந்த கருவேப்பிலை மரத்தை கருவேப்பிலையிலேயும் ரொம்ப சத்து வாய்ந்ததாக இருக்குது. இது மருந்தெல்லாம் அடிக்கலை நம்ம. அது தானாக இயற்கையாக வர கருவேப்பிலை தான். அதுக்கப்புறம் அந்த சைடு நம்ம மரம் கொஞ்சம் வச்சுருக்கோம். வா பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 முள் சீத்தா, அதாவது ராமர் சீத்தா அப்படிங்கிற ஒரு 2 ஒரு வகையான ஒரு பழம் அது. அது சீத்தாப்பழம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெருசாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் முள் இருக்கும் அது மேலே. அது மேலே வந்து முள் இருக்கிறங்காட்டிக்கு அது வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது.
இங்கே வா, ஒரு பழம் இருக்குது, இங்கே காமிக்கிறேன் வா. இதில் வந்து நிறையா பழம் விட்டுருக்கு. இது இது பழம். இது காயாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் இந்த பழம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா பழம் விட்டுருக்கு இங்கே. இது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நம்ம எடுக்கணும். இந்த பழத்தை வந்து எடுக்கணும். இது முள் இருக்குங்காட்டிக்கு ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு வெளியே வந்து நிறையா தென்னை மரங்கள் வச்சுருக்கோம். இந்த தென்னை மரத்தை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். எவ்வளவு ஆரோக்கியமானது நல்லா தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மகாகனி மரம் ஒரு 25 வச்சுருக்கேன் நான். நல்லா பெருசாகிடுச்சு, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறக்கு. இவ்வளோ மரங்கள் இங்கே இருக்கிறங்காட்டிக்கு இந்த கோழிகள்லாம் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது. இந்த மரங்கள்னால நம்மளுக்கும் நிறைய பயன் இருக்குது. டெய்லி முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இது மாதிரியெல்லாம் நம்ம நிறையா இந்த மரங்கள்னால பயனடைகிறோம். இவ்வளோ பயனடைகிற மரங்களை வந்து இன்னும் நிறையா வைக்கணும். நீயும் உன் வாழ்நாளில் நிறையா வைக்கணும், என் வாழ்நாளில் நிறையா நான் வைக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் அவங்கவுங்க வாழ்நாளில் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வச்சு சந்தோஷமாக இருப்போம். நன்றி.